முன்னோருடைய மொழி பொருளை மிகச் சிறப்பாக கற்றவன். அப்படிப்பட்ட கம்பனுடைய அருட்கோயிலுக்கு முன்னால் பெரியவர்கள் ராம அவதாரத்திற்குள் வரக்கூடிய மாந்தர்களை தாங்கி நிற்கிறார். இதை கொண்டு வந்து உண்டாக்கும் வண்ணம் கண்டால் சுவை ஒரு கரும்பே சகலகலாவல்லியே. இங்க வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அந்த மண் எடுத்துக் கொடுங்க. எடுத்து அந்த மண்ணு பேச வராதவர்களுக்கு, நாக்கு தடுமாறுகிறவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை. கம்பனுடைய அந்த உள்ள நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பெரியவங்க வேணா அதை தட்டி இகந்த நிகழ்ச்சி ரெண்டு. இயைந்த நிகழ்ச்சி வேறு, இகந்த நிகழ்ச்சி வேறு. இயல்பு நிகழ்ச்சி என்றால் எப்போதுமே மாறாமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். இகந்த நிகழ்ச்சி என்றால் நாம் கருதியே பார்க்காதது போல் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டு திருமுறைக்குள் வருகிறது. திருஞான சம்பந்தருக்கு 3 அகவையிலிருந்து 5 அகவை வரையிலும் இருக்கிற காலகட்டத்தில் தான் மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை தனிச்சிறப்பு என்னென்றால் அந்த இயற்கை கடந்த ஒரு நிகழ்ச்சி. எருமை மாடுகளுக்கு அப்படித்தான். அவைகள் கன்றுகளை நினைத்து தாமாக பால் சுரந்தன. அந்த பால் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள். பௌத்தத்தில் இருக்கிறது, சமணத்தில் இருக்கிறது, பிற மொழிகளில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது. ஆனால் முழுமையாக இல்லை. அவை ஏதோ 1-2 பாத்திரங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. பரதாயனம், சீதாயனம், தொல்காப்பியம்தான் உயர்ந்த நூல். தொல்காப்பிய சூத்திரம்தான் சிறந்தது. தொல்காப்பியம்தான் எழுத்து, சொல், பொருள் என்று சொல்லுகிறார். அத்தகைய தொல்காப்பியரே முன்னோரினுடைய பொருளை போல, அவர்கள் சொன்னது போல என்று எழுதுகிறார். வள்ளுவருக்கு நாம் சிறப்பு சேர்க்கிறோம். வள்ளுவர் 3 குறட்பாக்களில் ஒன்று சொல்ல வருகிறார். யாம் அறிந்தவற்றுள், இல்லைங்களா? யாம் அறிந்தவற்றுள் என்ன பொருள்? வள்ளுவருக்கு தண்ணீர் இல்லாமல் படிக்க முடியாத ஒரே ஒரு பாத்திரம் யாருன்னா ஒன்றுமே இல்லை. நீக்கோட வாழ்க்கை எப்படி இருந்து நான் வளர்த்து பிள்ளை போர்க்கோளம் போக விட்டார் போய்விடாது பெரியோற்று கடன் கழித்தவன். அப்போ அப்படிப்பட்ட கும்பகரன் வந்து சொல்லுகிறார். உடனே சொன்னான். அது தூங்க போற போது தனக்கு கலந்து விசாரணை செய்தி என்று சொல்லிட்டு போற பேசாம விட்டுருங்க. தூங்கி முடிக்கிறான். எழுதுறாங்க போறது எழுந்த உடனே வந்ததோ வந்ததோ தானே துயரம் தீர்ந்ததையோ நம் பிள்ளை எல்லாம் போக போகிறது